யாரெல்லாம் இது ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நைட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு வர லேட்டானதுனால வரும்போதே டின்னருக்காக மாவு பேக்கெட்டு கூடவே வந்து பால் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த மாவு பேக்கெட் மட்டும் இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வந்து டக்குன்னு வந்து தோசை ஊற்றி சட்னி போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. இந்த மாவு எடுக்கும்போது கூடவே நான் இன்னொரு ஐட்டம் பார்த்தேன். அதுவுமே இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். சட்னி அரைக்கிறது தான் ஒரு வேலை, அதையுமே இப்போ பேக்கெட் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து அதுதான் ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன். இவ்வளோ நாள் வந்து நான் பார்ப்பேன், ஆனால் வந்து ரேட் அதிகமாக இருக்கும். இப்போ ஆஃபர் போட்டிருந்ததுனால நான் வந்து ஒரு பேக்கெட் டொமேட்டோ சட்னி மட்டும் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வேலை ஈஸியாகுதுன்னு நினைக்கவா இல்லை நம்ம இவ்வளோ சோம்பேறி ஆகிட்டோமா அப்படின்னு நினைக்கிறதான்னு தெரில. ஒரு 2 கிராம்ஸ்க்கு வாங்கினேன். ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. நீங்கள் நல்லா சாப்பிட்றவங்க சட்னி வச்சு சாப்பிட்றோன்னா இதை நம்பி வாங்கிடாதீங்க. ஒரு 10 பேக்கெட்டாச்சும் வாங்கினா தான் உங்களுக்கு பத்தும். சரி என்ன பண்ணுறது, அது கூட பொடி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றியாச்சு. டேஸ்ட்டு வந்து நல்லா தான் இருந்துச்சு. மேபி பேச்சுலர்ஸ் ஒர்க்கிங் போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்.